பாருங்க ஏறி போகிறது இதுதான் தனி நபர் தியானம் பண்ணக்கூடிய இடம். இங்கேருந்து தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதாரண மலை கிடையாது, இது வந்து தவறு. ஏன்னா இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு பாதை ஒன்றும் தெரியாது. பாருங்க இப்போ ஏதாச்சும் நம்ம மலை பகுதி வந்துட்டோம். ஏன்னா அந்த அகத்தியர் வந்து பல மலைகளில் தியானம் செய்திருக்காரு. அதில் ஒன்று தான் அந்த கார்த்திகைக்கு தீபம் கொளுத்தக்கூடிய இடம். மக்கள் எல்லாம் சொல்லாங்க, அதை பற்றி நமக்கு கூடுதல் தெரியல. இருந்தாலும் நமக்கு இப்போ வந்துட்டேன். இப்போ நம்ம மருந்தோல் மலையில் இருக்க பிள்ளை குகையில் இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ நம்ம பிள்ளை குகை பக்கத்தில் வெளியே நின்றுட்டு ஒரு சைடில் இருந்த மியூஸை காட்டுறாங்க. ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் நம்ம எங்கே போகிறோம்னா இன்னும் ஒரு மலையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாதாரண மலை கிடையாது, இது வந்து மருந்து மலைன்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க காற்று வந்து ஒரு மருந்து தன்மை உள்ளது, நம்ம மருந்துன்னு சொல்கிறாங்க. இது வந்து சித்தர்கள் வாழ்ந்த இடம். அதேபோல் அகத்தியர் வந்து கால் பதித்த இடம்னு சொல்லுவாங்க இந்த இடத்த. அதுபோல் அனுமன் கொண்டு வந்த சஞ்சீவி மலை ஒரு துண்டு இங்கே விழுந்த பகுதின்னு சொல்கிறாங்க. இது உண்மையா இல்லை இன்னும் இங்கே அந்த சக்தி இருக்கா? இங்கே நம்ம நேரில் போய் பார்க்கலாம். அந்த மலை தான் மருந்துவாழ் மலை. இந்த மலை வந்து 30 நிமிஷத்தில் ஏறக்கூடிய மலை தான். ஆனால் அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ரகசியங்கள் 1000 வருஷத்துக்கும் பழமையானது. வாங்க நம்ம இன்னும் போகும்போது ஃபுல்லாக நம்ம இன்னும் கிளியராக அதை மட்டும் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இன்னும் மேலே போகலாம். பிறகு முதல்ல இங்கே வரும்போது கீழே அடிவாரத்துலேயே ஒரு கிருஷ்ணன் கோயில் தான் இருக்குது. கிருஷ்ணன் சாமி. நம்ம அவரை தரிசிச்சுட்டு தான் நம்ம இனி நேரம் மேலே போகிறோம். இனி நேரம் மேலே படி ஏற தொடங்கிட வேண்டியதான். ஃபுல்லாக படிக்கட்டு தான் போட்டு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் இடம் படி இருக்கும், அதுக்கு பிறகு எல்லாம் கரடு முரடாக தான் இருக்கும். பட் நம்ம இப்போ கீழேருந்து ஏறி போயிட்டு தான் இருக்கும். போகிற வழியிலே நம்ம சின்ன சின்ன கோயில்களெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இதில் புதுசாக கட்டினது தான். பாருங்கள் ஏறி போகிறது. முதல்ல போகும்போதெல்லாம் படிக்கட்டு அழகாக கட்டி விட்ருக்கோம் கொஞ்சம் இடம். அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு பாதையெல்லாம் கரடு மரடாக இருக்கும். நம்ம என்ன தான் படி தான் ஏறிட்டு இருக்கோம். வாங்க போச்சில் சில சித்தர்கள் இங்கே வந்து தியானம் பண்ண இடங்கள் எல்லாம் நிறைய சொல்லப்படுது. அதுலேயும் இங்கே நிறைய குகைகள் எல்லாம் இருக்குன்னு சொல்லப்படுது. நமக்கு அந்த வகையில் ஒரு பக்கத்துலேயே ஒரு சிறிய குகை இருக்குது, அதை பார்க்கணும். இங்கே பாருங்க அந்த குகை தான் இது. இதெல்லாம் அவர்கள் முன்னால் வந்து தவம் இருந்த இடம்னு சொல்லப்படுது. அதில் குகை அழகாக இருக்குன்னு. சரி நம்ம போயிட்டே இருக்க பாருங்க. மலைக்கு ஒரு சிறிய பக்கத்தை பார்ப்போம், அதில் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு. அதே போல் இங்கேயும் சித்தர்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியாத சூட்சமாக இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் இங்கே எல்லாம் சொல்லப்படுது. நமக்கு முடிஞ்ச அளவு நமக்கும் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்குதான்னு நம்மளும் பார்க்கலாம். வேறு கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கேன். அதுலேருந்தே வந்து உங்களுக்கு வியூவை காட்டி தரேன். இந்த கடல் சார்ந்த இடங்களும் பாருங்கள். கடல் தெரியுதா? இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏன் நம்ம போக மேலேயும் நல்ல வியூ எல்லாம் ஃபுல் வியூ எல்லாம் பார்க்கலாம். இங்கே போஸில் நமக்கு அங்கங்கே சின்ன சின்ன கோயில்களெல்லாம் இப்போ கட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம மேலே பார்க்கும்போது ஒரு தனிநபர் தியானம் பண்ண மாதிரி சில கோயிலெல்லாம் இருக்குது. நம்ம அதையும் பார்க்கலாம். அது போகும்போது தான் இந்த பாறையில் எவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இதை தான் நம்ம பார்த்துட்டு இன்னும் மேலே கோயிலை பார்த்துட்டு நமக்கு மலையை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்துலேயுமே ஒரே ஜாதி ஒரே மதம் அப்படின்னு சொல்லிட்டு செதுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் தனிநபர் தியானம் பண்ணக்கூடிய இடம். இங்கேருந்து சாமியை பார்த்துட்டு தியானம் பண்ணுவாங்க. பாருங்கள், இதில் இருந்து நம்மளுக்கு பகுதி தான் இருக்கும். இதுலேருந்து உங்களுக்கு வியூவை காட்டி தரும் எப்படி இருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது. இனியேற்ற மேலே போய் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், போகிறதுக்கு இங்கே வந்து கஷ்டம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே நம்ம அந்த பாறையிலேருந்து அந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆரோ மார்க்கை பார்த்து நீங்கள் போயிட்டே இருந்தா பாருங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு பாதை ஒன்றும் தெரியாது. அதுக்காக தான் அந்த இங்கே இது கணக்கு பண்ணி போட்டிருக்கு. இங்கே பாருங்க, அங்கே ஒரு கோகை. இதெல்லாமே தனிநபர் தியானம் பண்ணக்கூடிய இடங்கள். இங்கெல்லாம் சித்தர்கள் இருந்து தியானம் பண்ணதாக சொல்லப்படுது. பார்க்கலாம்.
பாருங்க இப்போ ஏதாச்சும் நம்ம மலை பகுதி வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டு போய் வர வழியில் காட்டியிருந்துருக்கேன். இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து ஓய்வு எடுக்க ரெஸ்ட்டு, நல்ல சூடு நேரம்னால ரொம்ப டயர்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட மலை இருந்துன்னா 2 பேர் இருக்காங்க. இப்போ பாருங்கள் அவங்க யாருன்னு பார்க்கலாம். பாருங்கள், இவங்க வந்து இவங்க தானேஸ்வரி. இவங்க நாங்கள் 3 வருமா தான் போயிட்டுருக்கோம். இப்போ எல்லாமே ஏகப்பட்ட ஆளுகள் போயிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அங்கே மேலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அந்த கோயிலை சாமி கும்பிட தான் நம்ம போகிறோம். அதுபோல் அங்கே ஒரு பிள்ளை கோகைன்னு இருக்குது. பிள்ளை கோகைன்னு நம்ம பார்க்க போகிறோம். பிள்ளைன்னு பார்க்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அதுபோல் இங்கே இருக்க காற்று பட்டோன்னே நல்லா சுகமாக இருக்குது. ஏன்னா அந்த காற்றுக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லுது அது உண்மை போல தான் தெரியுது. ஏன்னா அது இந்த மலை ஆஞ்சநேயர் கொண்டு போய் நல்ல சஞ்சீவ மலையில் கொண்டு போய் நல்ல துண்டு விழுந்தது. அதுபோல் இங்கே இருக்க மூலிகைகளுக்கெல்லாம் இருக்குது. அதுக்கு வந்து சயின்டிஃபிக்காக எந்த ப்ரூஃபும் இல்லை. இது எல்லாம் ஒரு நம்பிக்கைகளை தான் சொல்லப்படுது. அந்த வகையில் நம்மளும் நம்புவோம். இது வெள்ளது உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா நீங்களும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டு வாங்க நமக்கு இன்னும் மேலே போகலாம். ஏன்னா வெயில் நேரம்னால விசரத்து பாயுது. ஏப்பா நல்ல நல்ல வெயில் ரெஸ்ட்டு. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா அந்த அகத்தியர் வந்து பல மலைகளில் தியானம் செய்திருக்காரு. அதில் ஒன்று தான் அந்த மருந்தோல் மலை. இந்த மாதிரி இடங்கள்ல அவர் ரொம்ப டீப் மெடிடேஷன் எனர்ஜி பில்டு பண்ணார். அதனால தான் இன்றைக்கும் இந்த இடங்கள்லாம் ஒரு சக்தி இருக்குன்னு நம்பாங்க. அகத்தியர் நமக்கு கொடுத்தது சித்தா மெடிசின், அதுபோல் யோகா, நேச்சுரல் ஹீலிங், இப்படி பக்தி நாலேஜி. ஆனால் இன்னும் இந்த மாடர்ன் சயின்ஸில் கண்டுபிடிக்க பல விஷயங்களையும் அவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்காரு. அகத்தியர் ஒரு மனுஷர் மட்டும் இல்லை, அவர் ஒரு காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய சக்தி. அவருடைய அறிவு இன்று நம்ம வாழ்க்கையை பாதிக்குது. இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறதால தான் நாம் அந்த ஹிஸ்டரியும் அந்த எனர்ஜியும் நம்ம ஃபீல் பண்ண முடியுது. அதே போல் அகத்தியர் விட்டு சென்ற அறிவு வந்து இது ஒரு கதை கிடையாது, இது நம்ம வாழ்வுக்கான ஒரு வழிகாட்டி. நம்ம இன்னும் போகிறதுக்கு இன்னும் நிறைய இடம் இருக்குது, போவோம். வரவங்களே நம்ம பாருங்கள், இப்போ நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. மேலே ஏற்றம் மேலே இங்கே வந்து பிள்ளை கோகை போகக்கூடிய வழி என்ன இருக்குது. இதை நம்ம 2வது போகலாம். முதல்ல நம்ம கோயிலுக்கு போய்ட்டு சாமியை கும்பிட்டுட்டு வரும். சரியா? நான் தெரியுது பாருங்கள், இதுதான் கோயில். மருந்தோல் மலையில் இருக்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ மேலே இந்த வியூஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். மேலே போய்ட்டு வாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டோட கேரளா மக்கள் இங்கே நிறைய வர தொடங்கிட்டாங்க. அதனால தான் மேக்ஸிமம் எல்லாம் மலையாளத்தில் எல்லாம் எழுதி வச்சுருக்காங்க. இதுதான் வந்து இது வந்து கார்த்திகைக்கு தீபம் கொளுத்தக்கூடிய இடம். பார்த்தல பாருங்க மக்களை, சுற்றி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கன்னியாகுமரி மாவட்டமே ஃபுல்லாக தெரியுது. பாருங்கள், இப்போ நம்ம கோயிலில் சாமி விட்டுட்டு கீழே வந்தாச்சு. இனி பிள்ளைத்தடம் குகை பார்க்க போகிறோம். இது
வந்துட்டேன். இப்போ நம்ம அருந்தோள் மலையில் இருக்க பிள்ளை குகையில் இருக்கும். இந்த பிள்ளை குகைன்னு சொன்னால் விநாயகர்னு சொல்லுவாங்க. விநாயகரோட தொடர்பு இருக்கிறதுனால தான் இதை பிள்ளை குகைன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து சித்தர்கள் தியானம் பண்ணதாக சொல்லப்படுது. ஆனால் இங்கே வந்து இருக்குது தியானம் பண்ண சூப்பராக இருக்குது. அப்படியே எங்கே பாருங்கள் வெளியில் எவ்வளோ இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குன்னு கண்டிப்பாக அந்த இடத்த வந்துருக்கோம். வந்து விசிட் பண்ணுங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது மக்கள். இங்கே பாருங்க இதில் வந்து நிலையம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. இது அழகாக இது இப்போ இடம் கட்டி எடுத்தது போல் இருக்குது. இங்கெல்லாம் ஆட்கள் இருந்திருக்காங்க. பாருங்க இங்கேயும் ஒரு குகை போல் இருக்குது பாருங்க. இதெல்லாம் வந்து தியானம் பண்ணதுக்கு இருந்த அமைதியாக தியானம் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்ல இடம். கண்டிப்பாக பாருங்கள். இது இப்போ வனத்துறை கையில் இருக்கிறதுனால நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க இப்போ நம்ம பிள்ளை குகை பக்கத்தில் வெளியே நின்றுட்டு ஒரு சைடில் இருந்த மியூஸை காட்டி தரீங்க. பாருங்க இது ஒரு ஏதாச்சும் எவ்வளோ உயரத்துக்கு மேலே இருக்கணும்னு தெரியல. இருந்தாலும் அழகாக இருக்குது. பாறையிலலாம் அந்த மகத்திருக்க படம் எல்லாம் அழகாக வரைஞ்சி வச்சுருக்கு பாருங்கள். செதுக்கி வச்சுருக்கு. அதெல்லாம் செதலம் ஆகிட்டு உண்மையிலே சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நாங்கள் கோயில் சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. நாங்கள் இன்னைக்கு கிளம்பியாச்சு. அதுபோல் இந்த இடத்தெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாதுங்க. அதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்காலும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள்ல இது ஒன்று. அதுபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி இதுபோல் ஒரு அடுத்த ட்ரெக்கிங் வீடியோலாம் அடுத்ததில் பார்க்கலாம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.